Dear parents and students, welcome to Evergreen Guidance Coimbatore. தமிழ்நாடு MBBS BDS கவுன்சிலிங் ப்ராசஸ், ஆல் இண்டியா கோட்டா கவுன்சிலிங் ப்ராசஸ். இந்த மாதிரி மெடிக்கல் கவுன்சிலிங் ப்ராசஸில் உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் தாராளமாக எங்களை தினமும் கான்டாக்ட் பண்ணலாம். 9363443685 இரவு 9 முதல் 10 மணி வரைக்கும் ஃப்ரீ கைடன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். சந்தேகங்களுக்கு கண்டிப்பாக அதுக்கான ஆன்சர்ஸ் கிடைக்கும். ஒருவேளை உங்களுக்கு ப்ரீமியம் மோட் ஆஃப் கைடன்ஸ் தேவைப்பட்டால் தாராளமாக கான்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ 3 மோட் ஆஃப் கைடன்ஸ் ப்ராசஸ் இருக்குது. ஆல் டவுட் கிளாரிஃபிகேஷன்ஸ் ஸ்பெஷல் நம்பர் ப்ரொவைட் பண்ணுவோம், ப்ளஸ் வாட்ஸ்அப் குரூப்பில் ஃபார்ம் பண்ணுவோம். தென் அப்டேட்ஸ், அதாவது கவுன்சிலிங் சம்மந்தமான எல்லா அப்டேட்ஸ் உங்களுக்கு ஈஸியாக கிடைச்சிரும். சாய்ஸ் ஃபில்லிங் டிப்ஸு, சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணி கொடுப்போம். அப்ளிகேஷன் ப்ராசஸ், இது தேவைப்பட்டால் நீங்கள் ப்ரீமியம் மோட் ஆஃப் கைடன்ஸ் நீடட் அப்படின்னு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களை காண்டாக்ட் பண்ணுறோம். இல்லை எனக்கு ஆல்ரெடி கவுன்சிலிங் ப்ராசஸில் தரவாக இருக்கேன் சார், எனக்கு டவுட் மட்டும் வேணும் அப்படின்னா தாராளமாக தினம் இரவு 9 முதல் 10 மணி வரைக்கும் காண்டாக்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு டவுட்டை கிளாரிஃபை பண்ணி வைப்போம். அப்போ இந்த மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கும் பெற்றோர்களுக்கும் உங்களுக்கு டவுட் இருக்குது, தாராளமாக எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். நிறைய கால்ஸ் வந்திருக்கு, அதில் 1 by 1 என்னென்ன டவுட் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஆல் இண்டியா கோட்டா கவுன்சிலிங், ஸ்டேட் கோட்டா கவுன்சிலிங், ஃப்ரீ எக்ஸிட், இந்த மாதிரி கவுன்சிலிங் ப்ராசஸில் அது எந்த ரவுண்டில் நம்ம வெளியே நம்ம போகலாம் சார்? ஹலோ, வணக்கம் சார். வணக்கம் சார். சார் என்ன சந்தேகம் சார்? நான் திண்டுக்கல் மாவட்டத்தில் பேசுகிறேன், நத்தம் சார். சொல்லுங்க சார். பிசிஎம் முஸ்லீம் கோட்டை நான். ஓகேங்க சார். தம்பி வந்து 515 520 வருங்கிறேன். 515 to 520 கண்டிப்பாக கவர்மெண்ட் காலேஜஸ் கிடைக்கும் சார், கண்டிப்பாக கிடைக்கும். கிடைக்குமா சார்? ஓரளவு நார்மலாக கிடைக்குமா சார்? இல்லை, ஓரளவுக்கு நல்ல காலேஜ் கிடைக்கும் சார். 515 to 25 நல்ல காலேஜ் கிடைக்கும் சார். எல்லாமே நல்ல காலேஜ் தான், உங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல காலேஜஸ் கிடைக்கும் சார். சரி சார். இந்த என்டிஏ வர கீழ் சார் ஏதாவது மாற்றம் வருமா சார்? இப்போ பெரிய மாற்றம் இருக்காது சார், பெரிய மாற்றம் இருக்காது. சரிங்க சார். அதே தம்பி பயப்படுறேன் ரொம்ப, அதில் மாற்றம் இருந்துச்சுன்னா 2 15 மார்க் 10 மார்க் மைனஸ் ஆயிருமே. அவ்வளோலாம் மைனஸ் ஆகாது சார், கவலைப்படாதீங்க. அப்படிங்களா? சரிங்க சார். சரி சார். சரிங்களா சார்? நான் தேவைன்னா கூப்பிடுறேன் சார் உங்கள்கிட்ட. அது தேவைப்படுச்சா உங்கள் நம்பர் தேவைப்பட்டால் நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு சந்தேகங்கள் கண்டிப்பாக தீர்த்து வைக்கிறோம். ஓகே சார். ஓகே சார். ஓகேங்களா சார்? தேங்க்யூ. ஓகே சார். தேங்க்யூ சார். அப்போ அந்த என்ட்ரியே நம்ம ஆன்சர் கீ வந்ததுக்கப்புறம் நமக்கு மாற்றங்கள் வருமா அப்படிங்கிற சந்தேகம் இருக்கும். அது கொஞ்சம் சேஞ்சஸ் வரலாங்க. என்ட்ரிஏல நம்ம பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கப்புறம் கொஞ்சம் சேஞ்சஸ் வர வாய்ப்புகள் இருக்கும், பட் அதுக்காக நிறைய சேஞ்சஸ் வராது. இந்த ப்ளஸ் மைனஸ் ஒரு 5 to 10 மார்க் இருக்கிறது யூஸ்வலாக சகஜம்தான், அதுக்காக நீங்கள் ஒரி பண்ணாதீங்க. நிறைய கால்ஸ் வந்திருக்கு, ஒவ்வொரு காலாக நம்ம அட்டன் பண்ணி கேட்கலாம். இன்றைக்கி ஒரு சில காரணங்கள்னால நான் 9 மணிக்கு ஷார்ப்பாக நான் நிறைய கால்ஸ் அட்டன் பண்ண முடியலை. ஸோ அதனால தான் கொஞ்சம் லேட்டாக நான் பரவாயில்ல எல்லா கால்ஸையும் திருப்பி கால் பேக் பண்ணிக்கிட்டு இருக்கேன். யாரெல்லாம் கால் பண்ணாங்க, ஸோ அவங்களுக்கெல்லாம் என்ன டவுட்ஸ் இருக்குது, ஏன்னா நம்மளை நம்பி நீங்கள் கால் பண்ணுறீங்க. ஸோ கண்டிப்பாக உங்களுடைய சந்தேகங்களை தீர்த்து வைக்கிறது நம்மளுடைய கடமை. என்ன பண்ணமே சார் எடுக்கலைங்கிறக்காக தான் கால் பேக் பண்ணி உங்களுடைய சந்தேகங்களை மீண்டும் கேட்டுட்டு இருக்கோம். கவுன்சிலிங் ப்ராசஸ் அப்படிங்கிறது ஆன்லைன் கவுன்சிலிங் ப்ராசஸ், ஆன்லைன் சாய்ஸ் ஃபில்லிங் ப்ராசஸ், ஆன்லைன் அப்ளிகேஷன் ப்ராசஸ். அது என்ன கல்லூரி கிடைக்கும், எந்த மாதிரி ஆர்டர் பண்ணுறது அப்படிங்கிற சந்தேகம் தாராளமாக வரலாம். அது ஆல் இண்டியா கோட்டா கவுன்சிலிங்கும் ஸ்டேட் கோட்டா கவுன்சிலிங்கும் ஒரே நேரத்தில் நடக்குமானா ஒரு வார வித்தியாசம் நடக்குங்க. அடுத்து ஆல் இண்டியா கோட்டாவில் நம்ம எடுத்துக்கிட்டு சேராமல் விட்டால் ஏதாவது ப்ராப்ளம் வருமா? கண்டிப்பாக ப்ராப்ளம் வராது. அதுக்கு பேர் ஃப்ரீ எக்ஸிட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. எந்த ரவுண்டில் நம்ம ஃப்ரீ எக்ஸிட் ஆகலாம், எந்த ரவுண்டில் ஃப்ரீ எக்ஸிட் ஆகக்கூடாது சார்? சந்தேகம் என்ன இருக்குங்க சார்? சொல்லுங்கள் சார். ஹலோ, வணக்கம் சார். சொல்லுங்கள், என்ன சந்தேகங்க? சார் நான் கும்மிடிப்பூண்டிலிருந்து பேசுகிறேன். எங்கேருந்து மேடம்? கும்மிடிப்பூண்டி. சொல்லுங்கள், சென்னை பக்கத்தில். சொல்லுங்கள். எங்களது எம்பிசி கேஸ்ட் சார். ஓகே. எங்கள் பையன் வந்து 521 எடுத்திருக்கேன். 520 கண்டிப்பாக கவர்மெண்ட் காலேஜஸ் கண்டிப்பாக கிடைக்குங்க. நல்ல காலேஜ் கிடைக்கும். திருவள்ளூர், உங்களுக்கு நியர்பை திருவள்ளூர் கிடைக்கிற வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்க சார். திருவள்ளூர், திருவண்ணாமலை, விழுப்புரம் இந்த மாதிரிலாம் கிடைக்குங்க. ஓகே, தேங்க்யூ சார். இன்னொரு டவுட் சார். சொல்லுங்கள். 10th வரை இங்கே படித்தேன் கும்மிடிப்பூண்டி மெட்ரிகுலேஷனில். ஓகே. +1 +2 வந்து ஆந்திராவில் படித்தேன் சார். அவன் ஓகே. நேட்டிவ் வந்து எங்களுக்கு இங்கே தான் நேட்டிவ் சர்டிஃபிகேட் எல்லாம் வாங்கி வச்சிருக்கோம். நேட்டிவிட்டி இருந்தால் போதுங்க. நீங்கள் 11th 12th வேறு ஸ்டேட்டில் படிச்சிருந்தா எந்த பிரச்சனையும் வராது. நேட்டிவிட்டி வாங்கி வச்சுக்கோங்க. உங்களுடைய கம்யூனிட்டி, பேரண்ட்டோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இருந்தால் போதுமானது. தமிழ்நாட்டில் நீங்கள் கலந்துக்கலாம். இருக்குது சார், தமிழ்நாட்டில் இருக்குது. இன்னொன்று சார், எஜுகேஷன் சர்டிஃபிகேட் டாக்டர் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டியில் வாங்கணுமா?
நீங்கள் அங்கே எந்த போர்டில் படிச்சீங்க? ஸ்டேட் போர்டு தான் சார். ஆந்திரா ஸ்டேட் போர்டில் படிச்சீங்கன்னா கண்டிப்பாக எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் வாங்கணும். அது எப்போ? அது ஓப்பன் பண்ணுவாங்க. சம்டைம்ஸ் போன வருஷம் பார்த்தீங்கன்னா காலேஜ் ஜாயின் பண்ணும்போது கொடுக்க சொன்னாங்க, லேட் ஆகுது அப்படின்னு. இது டாக்டர் எம்ஜிஆர் உங்களுக்கு மட்டும் இல்லை, பொதுவாக சொல்லிடுறேன். அது டாக்டர் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டிக்கு கீழே இந்த சர்டிஃபிகேட் வாங்கணும். அது வெப்சைட்டில் போடுவாங்க. அது ஸ்டேட் போர்டில் படிச்சு, தமிழ்நாடு ஸ்டேட் போர்டில் படிச்சிருந்தா வேண்டியதில்லை, சிபிஎஸ்சி படிச்சிருந்தா வேண்டியதில்லை. வேறு ஸ்டேட் போர்டில் நீங்கள் சொல்லுங்கள், ஆந்திரா ஸ்டேட் போர்டில் படிச்சிருக்கோம், கர்நாடகா ஸ்டேட் போர்டில் படிச்சிருக்கோம், கேரளா ஸ்டேட் போர்டில் படிச்சிருக்கோம் அப்படின்னா எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் வாங்கணும். அது ஒரு பெரிய இது கிடையாதுங்க. ஒரு 1000 ரூபாயிலேருந்து 2000 ரூபாய் ஃபீஸ் கட்டி நம்ம ஆன்லைனில் அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம். அதுக்கு டேட் சொல்லுவாங்க, அந்த டைமில் வாங்கிக்கலாங்க. லாஸ்ட் இயர் வாங்கணும் சார். அது இந்த வருஷம் வாங்கிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, வாங்கிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. லாஸ்ட் இயர் 480 வந்தது. ஓகே ஓகே. திருப்பி லாங் டர்ம் போட்டோம். நீங்கள் தாராளமாக உங்களுக்கு பிரச்சனை இல்லை, வாங்கிக்கலாம். ஒரு தடவை வாங்கிக்கிறது நல்லது தான். சரிங்களா? ஓகே ஓகே, தேங்க்ஸ் சார். கண்டிப்பாக வரும் இல்லை சார் கவர்மெண்ட்? கண்டிப்பாக கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்குங்க. ஓகேங்க சார், ரொம்ப தேங்க்ஸ் சார். சார் உங்ககிட்ட பேசணும்னா எப்பயாவது தாராளமாக பேசலாம். கான்டாக்ட் பண்ணலாம். ரிசல்ட் வந்துருக்கேன். எஸ் மேடம், எஸ் மேடம். ஓகே ஓகே ஓகே, தேங்க்ஸ். அப்போ இந்த எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் அப்படிங்கிறது தமிழ்நாட்டை தவிர வேறு ஸ்டேட் போர்டில் படிச்சது தான் தேவைப்படும். வேறு கண்ட்ரியில் சிபிஎஸ்சி இல்லாமல் வேறு போர்டில் படிச்சிருந்தா தேவைப்படும். அது அந்த கண்ட்ரின்னு ஒரு இருக்கும். சிங்கப்பூரில் படிச்சிருப்பாங்க, ஸ்டேட் சிபிஎஸ்சி போர்டில் இருக்காது. அப்போ அந்த மாதிரி இருந்தால் தேவைப்படும். ஐசிஎஸ்சி போர்டுக்கு தேவைப்படாது, சிபிஎஸ்சிக்கு தேவைப்படாது. 11th 12th, ஸோ 11th 12th இந்த மாதிரி போர்டில் இருந்தால் தேவையில்லை. வேறு ஸ்டேட் போர்டில் படிச்சிருந்தா தேவைப்படும். அப்போ இந்த எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் யார் இஷ்யூ பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி இஷ்யூ பண்ணுறாங்க. அது ஆன்லைனில் அப்ளை பண்ணணும். அதுக்கு ஒரு டேட் சொல்லுவாங்க, அந்த டேட்டில் அப்ளை பண்ணால் போதும். லாஸ்ட் இயர் என்ன பண்ணாங்க, காலேஜில் சேரும்போது கொடுத்தா போதுன்ட்டாங்க. சொல்லுங்கள் சார். ஹலோ சார், வணக்கம். ராமகிருஷ்ணன், மதுரை. வணக்கம் சார், சொல்லுங்கள் சார். அந்த இது இப்போ எஸ்சிக்கு கட் ஆஃப் போடுமா அப்படியா? எதுங்க சார்? இல்லை சார், கட் ஆஃப் எல்லாம் ஒரு பெரிய அளவுக்கு அது வந்தால் தான் சொல்ல முடியும் சார். நாங்கள் ரொம்ப தான் கூடாது சார். எல்லாரும் எல்லா கேட்டகரிலையும் வர மாதிரி தான் இருக்கும். அதனால் ரொம்பலாம் டிஃப்ரென்ஸ் வராதுங்க சார். ஏன்னா ஒரு சிஸ்டம் போன வந்து 375, இன்னொரு 395. இல்லை 375, 95 ரெண்டு பேருக்கும் கிடைக்க வாய்ப்பு இருக்குது சார். கவர்மெண்ட் கோட்டாவில் கிடைச்சிடும் சார். கிடைச்சிடும். அதான் ஒரு சிலர் 420, 450, 470. இல்லை கவர்மெண்ட் கோட்டாவில் கிடைக்கும் சார். அது 2022 பார்த்தீங்கன்னா 350 வரை கிடைச்சிருக்கு. என்னோட ப்ரிடிக்ஷன் அதிகம் தான். அதனால தான் நான் 2022 வச்சு சொல்கிறேன். அப்போவே 370+ கண்டிப்பாக கிடைக்கும் சார். கிடைக்கும்னா கண்டிப்பாக கிடைக்கும் சார். அதான் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்கேன். கான்ஃபிடென்ட்டாக இருங்க சார். நம்ம ரிசல்ட் வந்துடும் சார். கண்டிப்பாக நம்ம ஆல் இண்டியா அவங்க வச்சு கம்பேர் பண்ணலாம். ஸ்டேட் எஸ்சி கேட்டகரி பொறுத்த வரைக்கும் நிறைய இது இருக்குல்ல சார். நம்ம ஃபினான்ஷியல் அஃபோர்டபிலிட்டி பொறுத்து மாறும் சார். நீங்கள் அது கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆகும்போது ரொம்ப இன்க்ரீஸ் ஆகும் சார். கட் ஆஃப் டிகிரீஸ் ஆகும்போது ரொம்ப டிகிரீஸ் ஆகும் சார். அதான் நார்மலாக இது வரைக்கும் நடந்திருக்கு. அப்படியா? ஆமாங்க சார். சரி சார், இப்போ இந்த ஆல் இண்டியா கோட்டா இருக்குல்ல? ஆமாம் சார். ஆல் இண்டியா கோட்டால வந்து இப்போ இங்கே தமிழ்நாடு பீப்புள் வந்து அங்கே போனாங்கன்னா இங்கே ஓரளவு நல்ல நிறைய பேர் கிடைக்கும். எஸ் சார், எஸ் சார். போன டைம் அந்த மாதிரி 3rd ரவுண்டில் வந்துச்சு சார். 3rd ரவுண்டில் ஒரு 20 பேருக்கு மேலே. யூஸ்வலாக வந்து 2nd ரவுண்டோட நம்ம வந்து ரீஅலாட்மெண்ட் இல்லை. இப்போ இந்த 2 இயர்ஸ் முன்னாடி மாற்றிட்டாங்க. தமிழ்நாட்டிலையும் 3rd ரவுண்ட் வரைக்கும் போகலான்னு சொல்லும்போது ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தமிழ்நாடு கொஞ்சம் பெனிஃபிட் பண்ணி கொடுத்தாங்க. 2nd ரவுண்டில் சேர்ந்தவங்க கூட ஒரு ரிசர்வேஷனுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தனால கவர்மெண்ட் காலேஜ் கிடைச்சதுனால நிறைய விட்டுட்டு போனாங்க. பெட்டர் காலேஜ் கிடைச்சது. இங்கே ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே நாகப்பட்டினத்தில் இருக்காங்கன்னா அதில் கொஞ்சம் பெட்டர் காலேஜஸ் கிடைச்சது. அப்போ அந்த மாதிரி ரிசைன்மெண்ட் போனதுனால ஒரு 20-25 பேருக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ். அதனால தான் எஸ்சி கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா 730 வரைக்கும் ரேங்க் வந்ததுக்கான காரணங்க. எஸ் சார். இது எல்லாமே கொஞ்சம் டிபெண்ட்ஸ் பண்ணி இருக்குது சார். நீங்கள் வரி பண்ணாதீங்க சரிங்களா? சரி சரி சார். இன்னொன்று இந்த நம்ம ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் இருக்குல்ல? ஆமாம் சார். அதனுடைய பெனிஃபிட் வந்து என்ன வரும் மேக்ஸிமம்? ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் அது நீங்கள் 2 கேட்டகரி சார். அது ரிசர்வேஷன் கேட்டகரியில் நீங்கள் டியூஷன் ஃபீஸ் ஸ்காலர்ஷிப் 4.5 லட்சம் வாங்குற மாதிரி இருந்தால் நீங்கள் 2.5 lakhs இன்கம் இருக்கணும். சரி, ஓகே. ஆனால் அது ரெண்டும் வாங்க முடியாது சார். ஏதாவது ஒன்று தான் வாங்க முடியும். சரி, அது இல்லைன்னு வைங்களேன். இது 1.5 lakhs, இது வந்து 1.25 lakhs 4.5 வருஷம் கிடைக்கும் சார். ஓ கிடைக்கும். வருஷம் 1.5 லட்சம் 4.5 வருஷம் கிடைக்கும். பட் இதுக்கு இன்கம் லிமிட் கிடையாது. கிடையாது. எஸ் சார். சரி 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 சார். ஓகே ரைட். அது கேட்கறது தான் இது பண்ணேன். அப்புறம் சார் நம்ம இந்த பிஎஸ்சி இருக்குல்ல, பிஎஸ்சி. எஸ் சார். இப்போ ஒரு சில பேருக்கு இந்த இது கொஞ்சம் பார்டர்ல இருக்காங்கன்னு வைங்க. எஸ் சார். அதுக்கு அடுத்து அது பிஎஸ்சி சான்சஸ் இருக்கா? சான்ஸ் இருக்கும் சார். பார்க்கலாங்க. ரேங்கை பொறுத்தா டிசைட் பண்ண முடியும் சார். என்னெல்லாம் கேட்குறேன். ஆனால் அது இவங்களுக்குள்ள கோட்டா அப்படிதான் இருக்கும், அப்படிதானே? எஸ் சார், எஸ் சார். சரி சார். ஓகே ரைட் சார். விளக்கத்துக்கு நன்றி. தேங்க்யூ சார். தேங்க்யூ. ஓகே ஓகே.
ஸோ இந்த மாதிரி எஸ்சி கேட்டகரி, எஸ்டி கேட்டகரி, எஸ்சிஏ கேட்டகரியில் டியூஷன் ஃபீஸ் ஸ்காலர்ஷிப் அல்லது ஃபஸ்ட் கிராஜுவேட் இந்த ரெண்டுக்கும் எலிஜிபிள் இருந்தால் எதாவது ஒன்று தான் அவைல் பண்ண முடியும். அப்போ என்ன பண்ணணும்? டியூஷன் ஃபீஸ் ஸ்காலர்ஷிப் அவைல் பண்ணிக்கணும். இல்லை எனக்கு டியூஷன் ஃபீஸ் ஸ்காலர்ஷிப் அப்படிங்கிறது இன்கம் பேஸ் பண்ணி இருக்கும், பேரண்ட்ஸோட இன்கம் பேஸ் பண்ணி. அப்போ அது அவைல் பண்ண முடியாதுன்னா ஃபஸ்ட் கிராஜுவேட் அவைல் பண்ணலாம். இப்போ ஃபஸ்ட் கிராஜுவேட் எலிஜிபிலிட்டி இருக்கணும். இப்போ இதெல்லாமே நிறைய ஸ்காலர்ஷிப் எல்லாம் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி அந்த ஸ்காலர்ஷிப் அப்படிங்கிறது ஃபஸ்ட் கிராஜுவேட் ஸ்காலர்ஷிப்பாக இருந்தாலும், டியூஷன் ஃபீஸ் ஸ்காலர்ஷிப்பாக இருந்தாலும், பிசி ஸ்காலர்ஷிப் வந்தாலும் 4.5 வருஷத்துக்கு கிடைக்குங்க. இந்த பிசி ஸ்காலர்ஷிப் அப்படிங்கிறது, எம்பிசி ஸ்காலர்ஷிப் அப்படிங்கிறது ஒரு ஒரு நாமினல் அமௌண்ட் தான் வரும், ஒரு பெரிய அமௌண்ட் வராது. சொல்லுங்கள் சார். சார் நான் அப்போ ஃபோன் பண்ணி ட்ரை பண்ண கிடைக்கல, மறுபடியும் நேற்று கூட வெளியே போயிருந்தேன் சார். சொல்லுங்கள் சார், என்ன சந்தேகம் சார்? சார் அதான் சார் இப்போ தூத்துக்குடி சிவில் போகுது சார். தம்பி 401 மார்க் வருது சார். என்ன கம்யூனிட்டி சார்? எஸ்சிஏ சார். எஸ்சிஏ அப்படின்னா கண்டிப்பாக கிடைச்சிடும் சார், கவர்மெண்ட் கிடைச்சிடும். கிடைச்சிடும் சார், கிடைச்சிடும். 400 எஸ்சிஏ கண்டிப்பாக கிடைக்கும் சார் உங்களுக்கு. சரி சார். இன்னொன்று இந்த போனஃபைட் சர்டிஃபிகேட் சார், அவனுக்கு 12th ஸ்டாண்டர்ட் மட்டும் கொடுத்துருக்காங்க சார். அது 6th to 12th வரை எடுக்குமா சார்? ஆமாம் சார், நீங்கள் வாங்கிக்கிறங்க, டைம் இருக்குதுல்ல. நீங்கள் 6லேருந்து எங்கே படித்தாலும் அதெல்லாம் வாங்கிருக்கு சார். ஒரே ஸ்கூலில் படித்தா 6th to 12th வாங்கிங்க, அதெல்லாம் கொடுத்துருவாங்க. இல்லை சார், இப்போ ஸ்கூலில் வாங்க முடியாத வேற எங்கேயும் வாங்கலாமா சார்? அந்த சார் ஸ்கூலில் கொடுப்பாங்க, யாரும் தரமாட்டேன்னு சொல்ல மாட்டாங்க. இல்லை சார், அந்த ஸ்கூல் வந்து இது அப்பாயிண்ட் ஆயிடுச்சு சார். அதாவது ஸ்கூல் கேன்சல் ஆயிடுச்சு. ஸ்கூல் கேன்சல் ஆயிடுச்சா? அப்போ நீங்கள் ஒன்று பண்ணுங்க, டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷன் ஆஃபீஸரை பாருங்க சார். இல்லை சார், ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டும் டிஇஓன்னு சொல்லுவாங்க இல்லையா, முதன்மை கல்வி அதிகாரின்னு சொல்லுவாங்க இல்லையா, சிஓ ஆமாம், சிஓ வந்து மாவட்ட கல்வி அதிகாரின்னு சொல்லுவாங்க அல்லது முதன்மை கல்வி அதிகாரின்னு சொல்லுவாங்க. அவங்கள பார்த்தா ஏதோ ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் சார். அப்படியே அது இல்லாட்டியுமே உங்களுக்கு பிரச்சனை இல்லை சார், நேட்டிவிட்டி இருந்தால் போதுமானது. இல்லாட்டியுமே அது ஒன்றும் பெரிய பிரச்சனை வராது சார். நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் இருந்தால் பிரச்சனை வராது சார். நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் இருந்தால் ஒன்றும் ப்ராப்ளம் வராது சார். நீங்கள் அந்த சிஓவை பாருங்க சார், ஒன்று சொல்லுவாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு தெளிவான ஒரு இது கிடைக்குங்க. ஏன்னா இந்த ஸ்கூல் மூடிட்டாங்கிறது அவங்களுக்கு தெரியும் இல்லையா, ஸோ அதனால கண்டிப்பாக ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் சார். இது ஒரு ஸ்பெஷல் டவுட்டு. அது ஒரு சில ஸ்கூலே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. நான் எப்படி சார் போனஃபைடு வாங்குறது அப்படின்னா, முதன்மை கல்வி அதிகாரி சிஇஓன்னு சொல்லுவாங்க, அவங்களை காண்டாக்ட் பண்ணுங்க. அப்படியே வந்து உங்களுக்கு போனஃபைடு இல்லாட்டையும் ஒரு ப்ராப்ளம் கிடையாது, நேட்டிவிட்டி தான் இம்பார்ட்டன்ட். இப்போ அந்த நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் இருந்தால் கண்டிப்பாக தமிழ்நாடு காலேஜஸ்க்குள்ள ரிசர்வேஷன் நமக்கு கிடைக்கும். ஸோ நேட்டிவிட்டி இம்பார்ட்டன்ட். இப்போ நீங்கள் அதர் ஸ்டேட்டில் படிச்சிருந்தா, நேட்டிவிட்டி இருந்து படிச்சிருந்தா போனஃபைட் வேண்டியது இல்லைங்களா? ஸோ அது மாதிரி ஒரு சில கண்டிஷன்ஸ், ஸ்பெஷல் கண்டிஷன்ஸ் இருக்கும். வணக்கம் சார், சொல்லுங்கள். ஹலோ சார், வணக்கம், சொல்லுங்க. வணக்கம், சொல்லுங்க, என்ன டவுட்டா? ஹலோ ஹலோ, வணக்கம், சொல்லுங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய சந்தேகங்கள் வருங்க. அது அப்ளிகேஷன் ஃபில் பண்ணும்போது சந்தேகம் வரும், டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணும்போது சந்தேகம் வரும், அது நமக்கு போனஃபைட் சந்தேகம், பேரண்ட்ஸோட கம்யூனிட்டி, பழைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் யூஸ் பண்ணலாமா, புதுசாக பேரண்ட்ஸ்க்கு வாங்கணுமா, அப்படியெல்லாம் வேண்டியது இல்லைங்க. எந்த ஒரு சர்டிஃபிகேட்டாக இருந்தாலும் நம்மளுடைய சீரியல் நம்பர் போட்டு தான் கொடுக்குறாங்க, தாலுகா ஆஃபீஸில் தான் வாங்குறீங்க. அதனால நீங்கள் சார் நீங்கள் ஒன்றும் பயப்படுற மாதிரி இருக்காது. பட் சந்தேகங்கள் வரும். அந்த சந்தேகங்கள் தாராளமாக தினம் 9 முதல் 10 மணி வரைக்கும் இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி கேளுங்க. 9363443685. ஹலோ, வணக்கம், சொல்லுங்க. வணக்கம் சார். சார் எவர்கிரி? எஸ் சார், சொல்லுங்க சார். சார் வணக்கம் சார். சார் இந்த பாப்பா வந்து பண்ணிருக்காங்க. சொல்லுங்க. இப்போ ஆன்லைன்ல நம்ம எப்போதும் அப்ளிகேஷன் எதுவும் போடுறோமா சார் பிரைவேட் மேனேஜ்மெண்ட் காலேஜுக்கு? சார் எல்லா ப்ராசஸ்க்குமே நீங்கள் என்ன மார்க் வர மாதிரி இருக்குங்க? சார் மார்க்கு 400 சார். அது எந்த கவர்மெண்ட் கோட்டாவாக இருந்தாலும் ஒரு அப்ளிகேஷன் போடணும், மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு ஒரு அப்ளிகேஷன் போடணும். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 2 அப்ளிகேஷன். ஆன்லைன்ல தான் நீட் ரிசல்ட் வந்தாலும் ஆன்லைன்ல போடணுமா? ஆமாம் சார், ஆன்லைனில் நீங்கள் நீட்டுக்கு அப்ளை பண்ண மாதிரியே காலேஜில் போய் பண்ணணுமா சார்? சார் சொல்ல வரைக்கும் கேளுங்க. அது இந்த ஆர்ட்ஸ் காலேஜில் போய் நம்ம ஒவ்வொரு காலேஜுக்கு அப்ரோச் பண்ணுற மாதிரி எம்பிபிஎஸ் அட்மிஷன் கிடையாது, இன்ஜினியரிங் மாதிரி தான். அதாவது ஆன்லைனில் நீங்கள் அப்ளிகேஷன் நோட்டிஃபிகேஷன் வருங்க, இந்த தேதியிலிருந்து எப்படி நீட்டுக்கு அப்ளை பண்ணீங்க இல்லையா,
ஸோ அதே மாதிரி நீங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷன் போடணும். புரியுதுங்களா? அதான் சொல்ல வரை கேளுங்க. ஒவ்வொரு காலேஜுக்கும் போடுற மெத்தடெல்லாம் 2018 முன்னாடியே மாறிடுச்சுங்க சார். அது எல்லாமே ஆன்லைன் அப்ளிகேஷன் தான் போடணும். ஒவ்வொரு காலேஜுக்கும் போட வேண்டியதில்லை. காலேஜ் செலெக்ஷன் தான் நம்ம கவுன்சிலிங்கில் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணணும் இல்லையா? நீங்கள் தனிப்பட்ட முறையில் எந்த ஒரு காலேஜையும் நீங்கள் அப்ரோச் பண்ண வேண்டியதில்லை. அது டீம்டு யூனிவர்சிட்டியாக இருந்தாலும், மேனேஜ்மெண்ட் கோட்டாவாக இருந்தாலும், கவர்மெண்ட் கோட்டாவாக இருந்தாலும், டைரக்ட் அப்ளிகேஷன் டு டிஎன் மெடிக்கல் செலெக்ஷன். அப்போது ஒரு அப்ளிகேஷன் போடுற மாதிரி இருக்கும், இல்லைனா 2 அப்ளிகேஷன் போடுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு எது தேவை அப்படின்னு பார்த்துட்டு நீங்கள் 2 அப்ளிகேஷன் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் போட்ட முழக்கப்புறம் ஒரு 10 டேஸ் கழிச்சு 15 டேஸ் லாஸ்ட் டேட் முடியலைங்களா? எப்படி நீட்டுக்கு ஒரு மாதம் டைம் கொடுத்த மாதிரி இதுக்கு ஒரு 12 நாட்கள் டைம் கொடுப்பாங்க. 10 நாட்கள் கொடுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 10 நாள் கழிச்சு ரேங்க் லிஸ்ட் வரும், தரவரிசை பட்டியல்னு சொல்லுவாங்க. அந்த தரவரிசை பட்டியலுக்கு அப்புறம் தான் நமக்கு கவுன்சிலிங் நடக்கும். கவுன்சிலிங்கும் ஒவ்வொரு கல்லூரிக்கும் போக வேண்டி இருக்காது, மெட்ராஸ் போக வேண்டி இருக்காது. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டரில் உட்காந்து நீங்கள் நெட் சென்டரில் போய் உட்காந்து நீங்கள் பண்ணிக்கலாங்க. பட் அதுக்கு கொஞ்சம் நீங்கள் தெளிவாக கவனமாக நீங்கள் பண்ணணும். இந்த சாய்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டுக்கு நீங்கள் இந்த காலேஜ் தான் விரும்புகிறீங்கன்னா அதை முதல் சாய்ஸாக போடணும். இந்த ஒரு சில கல்லூரி எனக்கு அதுதான் வேண்டாம் கடைசியாக போட்டுக்கணும், அது கடைசியாக போடணும். இல்லை அந்த கல்லூரியே படிக்க விருப்பம் இல்லைன்னா அது போடாமல் விட்டுறணும். அப்போ இந்த சாய்ஸ் ஃபில்லிங் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். சரி சார். இப்போ அப்ளிகேஷன் வந்து இப்போ இன்கேஸ் 3னா 3, அதாவது இட் மீன்ஸ் டென்டிஸ்ட் எடுக்கிறதுனா அலோபதியிலே வந்துடும் அப்படிதானே சார்? சார் எல்லாம் எம்பிபிஎஸ் பிடிஎஸ்க்கு ஒரே கவுன்சிலிங், ஒரே அப்ளிகேஷன், ஒரே கவுன்சிலிங். சரி. ஆயுஷ்க்கு ஃபுல்லாக ஒன்று? ஆயுஷுக்கு தனி, ஆயுஷ் வந்து தனி சார். அதுக்கு வந்து கவுன்சிலிங் நேரடியாக சென்னையில் நடக்கும், அரும்பாக்கத்தில் நடக்கும். அதுக்கு நேரடியாக அங்கே தான் போகணுமோ? அது கூப்பிடுவாங்க சார். அதுக்கு அப்ளிகேஷன் போட்டதுக்கப்புறம் இது வரைக்கும் வாங்கன்னு சொல்லி கூப்பிடுவாங்க. இது வரைக்கும் ஆயுஷ் கவுன்சிலிங் நேரடியாக நடக்குது. இது வரைக்கும் ஆயுஷ் கவுன்சிலிங் நேரடியாக தான் நடக்குது. ஆமாம். எம்பிபிஎஸ்க்கு எம்பிபிஎஸ்க்கும் அதே தான், பிடிஎஸ்க்கும் அதே தான். நீங்கள் எம்பிபிஎஸ் காலேஜ் போட்டுட்டு பிடிஎஸ் காலேஜ் போடணும் அந்த மாதிரி. சரி சார், சரி சார். இப்போ ஒரு மேனேஜ்மெண்ட்ல நம்ம போறதா இருந்தாலும் நம்ம எல்லாமே நீட்டோட மார்க்கெட் டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும் அப்படிதானே சார்? எந்த ஒரு அட்மிஷன் இருந்தாலும் நீட் மார்க்கை பேஸ் பண்ணி தான் சார். உங்களுக்கு 400% மேனேஜ்மெண்ட்ல கிடைக்கும். என்ஆர்ஐ எல்லாமே அப்படிதானே சார்? சார் என்ஆர்ஐ கோட்டா, என்ஆர்ஐ லேப்ஸ் கோட்டா எல்லாமே இதெல்லாம் சரி. அது கொடுத்து மேனேஜ்மெண்ட் லெவல்ல தனியா பேர்லாம் பாங்க. அந்த இது வந்து நீங்க சார் முதல்ல வந்து இப்போ நீட்டு வேண்டாம் நிறைய சொல்றாங்க. ஆனா நீட்டு வந்ததுக்கு அப்புறம் எந்த ஒரு இல்ல எந்த ஒரு அட்மிஷனுமே நேரடியாக போய் போனோம். நீங்கள் 1 கோடி கொடுத்து சீட்டு வாங்கிக்கலாம், 1.5 கோடி கொடுத்து சீட்டு வாங்கிக்கலாங்கிறது கிடையாது. நீங்கள் வேணால் என்ஆர்ஐ கோட்டா போனால் ஃபீஸ் அதிகமாக வரும், கவர்மெண்ட் கோட்டாவில் போனால் ஃபீஸ் கம்மியாக வரும், கவர்மெண்ட் காலேஜில் போனால் இன்னும் கம்மியாக வரும், மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் போனால் ஒரு ஃபீஸ் வரும். அப்போ ஃபீஸு தான் மாறுபடும் மொழிய நீங்கள் வந்து சீட் அலாட்மெண்ட் அப்படிங்கிறது கலந்தாய்வு மூலம் மட்டும்தான் போக முடியுங்க. நீங்கள் டீம்டு யூனிவர்சிட்டி அது பார்த்தீங்களா, இப்போ என்ஆர்ஐல வந்து லேப்ஸ் ஆகுது இல்லைங்களா? அதெல்லாம் ஒரு காலத்தில் டைரெக்டாக காலேஜ் வாங்கி போய் போட்டுக்கிட்டு இருந்தாங்க 2018. அந்த என்ஆர்ஐ லேப்ஸுமே இப்போ நீங்கள் கவுன்சிலிங் தான் போகணும். ஒன்று பண்ணலாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு சில கல்லூரிகள் வந்து ஃபில் ஆகாத மாதிரி தெரியலைங்களா, கொஞ்சம் மோசமான கல்லூரியாக இருக்கிறது, அவங்க ஒரு ஏஜென்ட் மூலமாக யாரும் அப்ரோச் பண்ணி 24 ரூபா ஃபீஸுங்கிறது 20 ரூபாய்க்கு பண்ணி தரேன், அவங்க மூலமாக போனால் 10 சீட் வரும், அந்த மாதிரி போனாலுமே அவங்களுமே கவுன்சிலிங்கில் தான் எடுத்து தருவாங்க. இப்போ நீங்களே ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தர் மூலமாக போறீங்கன்னா அவங்க நேரடியாக சீட்டை ஃபிக்ஸ் பண்ண முடியாது. உங்கள் மார்க்கு தகுந்த மாதிரி சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணி கவுன்சிலிங்கில் தான் எடுத்து தந்து நான் பண்ணி தந்தேன்னு சொல்லுவாங்களே ஒழிய அவங்க நேரடியாக காலேஜில் போய் சீட் வாங்க முடியாது. டீம்டு யூனிவர்சிட்டி போனாலும் அப்படிதான். நீங்கள் இப்போ நீங்கள் நிகர்நிலை பல்கலைக்கழகம் சொல்கிறாங்க இல்லையா, அதுக்குமே நீங்கள் ஆல் இண்டியா கோட்டாவில் போய் தான் எடுக்கணும் இல்லையா? அதுவும் ஸ்ட்ரே ரவுண்டு வரைக்குமே. முதல்ல வந்து 3 ரவுண்டு போக 4வது ரவுண்டு நேரடியாக சேர்ந்துக்கலான்னு இருந்தது. அது 2 வருஷமா என்ன பண்ணிட்டாங்க, இப்போ ஸ்ட்ரே ரவுண்டுனாலும் நீங்கள் எல்லாமே நீங்கள் கலந்தாய்வு மூலம் தான் போக முடியுங்க. எந்த ஒரு அட்மிஷன் நேரடியாக போட்டால் செல்லுபடி ஆகாது. சரி சார், சரி சார். நம்ம ஆல் இண்டியாவுக்கு போட்டாலும் சரி சார். சரிங்களா, புரிஞ்சுதுங்களா? பண்றதா இருந்துச்சுன்னா நான் உங்களை அப்ரோச் பண்ணிக்கலாம் அப்படிதானே சார்? தாராளமாக அப்ரோச் பண்ணுங்க சார். கைடன்ஸ் நீடட் எவ்வளோ வாங்குறீங்க சார் அதுக்கு? நீங்கள் கைடன்ஸ் நீடட் போடுங்க சார், நான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் உங்களுக்கு அப்படியா? இல்ல அதுக்கு நீங்க ஒவ்வொரு தடவை உங்க அங்க வர வேண்டியது இருக்காது. நீங்க இல்ல சார் ஒரு டைம் நீங்க விசிட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எல்லா டீடைலும் வாங்கிட்டு உங்களுக்கு எல்லாமே பண்ணி கொடுப்பேன் சார். உங்களுக்கு நான் தனிப்பட்ட முறையில் அப்ரோச் பண்றேன், என்னென்ன ப்ராசஸ் பண்ணுவேன்னு சொல்றேன். சரிங்களா? சரி சார், சரி சார். நீங்க எந்த ஊருங்க? எதுல போடுறது? நான் திருநெல்வேலி சார். திருநெல்வேலி தான் சார். நாங்கள் உங்களுக்கு நீங்க வாட்ஸ்அப்ல எனக்கு கைடன்ஸ் வேணும்னு போடுங்க சார், கண்டிப்பா பண்ணி கொடுக்குறேன். இதே நம்பர் தானே சார் வாட்ஸ்அப்? இதே நம்பர் தான் சார். நான் உங்க நம்பர், உங்க பேருங்க? பாப்பா பேர் போட்டு விடுங்க. ஆசிஃபா, அல் ஆசிஃபா. ஓகே. ஆமா சார். ஓகேவா சார்? ஓகே சரி சார். ஓகே. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். இன்னொரு
அதுக்குள்ளே சார் கட் பண்ணிட்டோம் தெரியாமல். சார் சொல்லுங்கள். சார் சொல்லுங்கள். சார் என் பொண்ணு நீட் இருக்கா, சென்னையிலேருந்து பேசுகிறேன் சார். சொல்லுங்கள். 390 வருது சார் ஸ்கோரு. கம்யூனிட்டிங்க எஸ்சி சார். வாய்ப்பு இருக்குங்க. செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜுக்கு வாய்ப்பு இருக்குது. கவர்மெண்ட்டுக்கு பார்டர், செல்ஃப் ஃபைனான்சிங் தான் கிடைக்கும். ஓகே, கவர்மெண்ட்டுக்கு எதுவும் கவர்மெண்ட்னா எந்த மாதிரி கிடைக்கும்? ஒரு 410 20 அந்த ரேஞ்சில் தேவைப்படும் நினைக்கிறேங்க. ஓகே ஓகே. இந்த 390க்கு கவர்மெண்ட் வர பார்க்கலாங்க, வெயிட் பண்ணலாம். நீங்கள் எஸ்சியில் 700 பேருக்கு தான் வரும். ஓகே 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 சார். சரிங்களா? தேங்க்யூ. வச்சுட்டுங்களா? சரி. வேறு சந்தேகம் இருக்குங்களா? அதான் சார் கிடைக்குமா என்ன, அப்படி கிடைச்சிச்சுன்னா என்ன மாதிரி காலேஜஸ் பார்ப்போங்க. நம்ம ரிசல்ட் வந்தோன்னா உங்களுக்கு எல்லாமே தெளிவாக அப்டேட் பண்ணுறேன். என்ன ஃபீஸ் இருக்குங்கிறதெல்லாம் சொல்கிறேன். நம்ம வீடியோ ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. தாராளமாக உங்களுக்கு எல்லா கைடன்ஸும் கிடைக்கும். இன்கேஸ் ப்ரீமியம் மோட் ஆஃப் கைடன்ஸ் தேவைப்பட்டால் சொல்லுங்கள். நாங்கள் சென்னை வர பிளான் எல்லாம் இருக்குது. அப்படி இருந்ததுனால நீங்கள் அதில் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா அதுக்கு என்ன ப்ராசஸ் அப்படிங்கிறத சொல்கிறோம். கண்டிப்பாக சார், கண்டிப்பாக. தேங்க்யூ தேங்க்யூ. உங்கள் நேம் சொல்லுங்க மேடம், நான் நம்பர் சேவ் பண்ணி வச்சுக்கிறேன். ஹலோ, ராஜேஸ்வரி சார். உங்கள் நேம் மேடம்? ராஜி. ஓகே, நான் நம்பரை ஆட் பண்ணி வச்சுக்கிறேன். வரும்போது உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இன்கேஸ் உங்களுக்கு விருப்பப்பட்டால் நீங்கள் ஜாயின் பண்ணலாம். இட் இஸ் நாட் அ கம்பல்சரி. இது உங்கள் விருப்பம் இருந்தால் ப்ரீமியம் மோடில் ஜாயின் பண்ணலாம், இல்லைனா ஃப்ரீ கைடன்ஸ் நீங்கள் எடுத்துக்கலாம். சரிங்களா? ஓகே 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 சார். தேங்க்யூ மேடம், தேங்க்யூ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்கள். ஹலோ, வணக்கம், சொல்லுங்கள். சொல்லுங்கள், என்ன சந்தேகம்? இப்போ உங்களுக்கு என்ன மார்க் வர மாதிரி இருக்கு? வாய்ப்பு இருக்குது, வாய்ப்பு இருக்குது. அது 400 ரேஞ்சில் ஆல் இண்டியா கொட்டாங்க, அப்ளை பண்ணலாம். பட் அது எனக்கு மார்க் இல்லை, நான் பார்த்துட்டு சொல்கிறேன். அது ஆல் இண்டியா ஐஸ் கவுன்சில் பிஎஸ் ஐஸ் அப்ளை பண்ணுங்க. ஐஸ் கவுன்சிலிங் தனியாக நடக்கும், அதை அப்ளை பண்ணுங்க, கிடைக்க வாய்ப்பு இருக்கு. பிடிஎஸ் நீங்கள் இதுலேயே அப்ளை பண்ணலாம், தமிழ்நாடுக்கு அப்ளை பண்ணலாம், ஆல் இண்டியாவில் அப்ளை பண்ணலாம். கவர்மெண்ட் காலேஜ் கொஞ்சம் பார்டருங்க, பிசிக்கு பார்டர். எம்பிசி நீங்கள் ட்ரை பண்ணுங்க. நான் அது தனியாக ஒரு வீடியோ போடுறேங்க, பார்த்துட்டு என்ன ரேங்க் வரை கிடைச்சது, என்ன கட் ஆஃப் வரை கிடைச்சது வீடியோ போடுறேன். அதுக்கப்புறம் தான் சொல்ல முடியும். சரிங்களா? கொஞ்சம் அவ்வளோ மார்க் குறையுமா? 430 420 கீழே குறையுமாங்கிற சந்தேகம் தான். அப்ளை பண்ணுங்க, பார்க்கலாம். அப்படியே கிடைச்சாலும் உங்களுக்கு ப்ரைவேட் யூனிவர்சிட்டி தான் கிடைக்கும். அது 12 லட்ச ரூபா ஃபீஸ் வரும் பர் இயர். சரிங்களா? தேங்க்யூ. ஸோ இந்த சந்தேகங்கள் தாராளமாக எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கான கிளாரிஃபிகேஷன் கிடைக்கும். மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.